நம்ம இல்மிட்ரஸ் சார்பாக சென்னையில் மையப்பகுதி மவுண்ட் ரோடில் எல்ஐசி பில்டிங் எதிரில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் அவளோட ஆசையோடு எதிர்பார்த்த ஈத் பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கின்ற சகோதரர்களே, ஈதுடைய விஷயத்திலே நான் பல தடவை சொல்லுதுண்டு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இபாதத்து. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி தான் நாம் அந்த தொழில் நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓப்பன் திடலில் ஈத்கா மைதானத்திலாம் தொழுதுருக்கிறாங்க. அதுதான் சுன்னத்தும் கூட. மஸ்ஜித் நபவிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல். எந்த அளவு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அங்கே ஒரு ரக்காத் தொழுவது 1000 ரக்காத்துகள் 1000 மடங்கு தொழுகிற சிறப்பானது. நாங்கள் அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்கக்கூடிய இடம். அந்த மஸ்ஜித் நபவியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத்திட்டு போய் திறந்த வெளியில் தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அதனால் சகோதரர்களே, திறந்த வெளியில் தான் நான் பெருநாள் தொழுகை தொழணும். அதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. எல்லா ஜமாத்தார்கள், எல்லா முத்தவல்லிகள், உலமாக்கிட்ட அன்பான வேண்டுகோள், இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அந்த ஊருக்கே பரக்கத்தை கொடுப்பான், ஊருக்கே ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறது அவ்வளோ பெரிய பாக்கியமானது. அந்த அடிப்படையில் சென்னையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இல்மிட்ரஸ் சார்பாக சென்னையில் மையப்பகுதி மவுண்ட் ரோடில் எல்ஐசி பில்டிங் எதிரில் மதரசி ஆசம் மைதானத்தில் விசாலமான கார் பார்க்கிங் ஏற்பாட்டோடு அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பெருநாள் தொழுகை காலை 7:30 மணிக்கு நடக்கும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைமையில் நடக்குது. அதே மாதிரி அங்கே பெண்களுக்கு ஏற்பாடு இருக்குது. உங்களோட குடும்பத்தோடு வந்து கலந்துங்க. வரும்போது உதவி செஞ்சுட்டு வந்துடுங்க. முசல்லா விரிப்போடு வந்துடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான பெருநாளாக ஆக்கி இருப்பாங்க. ஈத் முபாரக். கேள்வி அந்த பெறை விஷயமா மூலம் ரமலான் மாதத்துல அந்த அதாவது நம்மளுக்கும் என்ன சொல்றது மற்ற நாடுகளுக்கும் ஒரு நாள் முன்ன பின்ன அந்த பெறை தெரிகிறது இருக்கு. இந்த அதுலயும் நிறைய பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று தானா இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குதான்றது மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி கேட்டாங்க, பிறை விஷயமா என்ன குழப்பம்னு தெரியல அவருக்கு. இது ரசூலுல்லாஹ் காலத்துலேருந்து இருக்குதா? நௌதுபில்லா. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட குழப்பம் இது. சவுதி பிறையா, இன்டர்நேஷ்னல் பிறையா, லோக்கல் பிறையா அப்படின்ட்டு இந்த பிறை குழப்பத்தெல்லாம் ஓரமாக தூக்கி வைங்க. அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி இப்போ சூமு பி ருயத்தில் ஹிலால் வஃப்திரு பி ருயத் தெளிவாக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் போய் இந்த இன்டர்நேஷ்னல் பிறை, ஹிஜ்ரி பிறை, சவுதி பிறை, இந்த இன்டர்நேஷ்னல் பிறையை ஃபாலோ பண்ணுறவனு கிறுக்கணுங்க, சவுதி பிறையை ஃபாலோ பண்ணுறோம் அதோட கிறுக்கணுங்க, மேல் கிறுக்கணுங்க. இது விட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் பார்க்காதீங்க, சவுதி பார்க்காதீங்க, தெளிவாக ரசூலா சொன்னாங்க. சூமு பி ருயத்தில் ஹிலால் வஃப்திரு பி ருயத்திஹி வ இன் ஹும்ம அலைக்கும் ஃபக்மிலுல் இத்தத ஸலாஸீன். அல்லாஹ் அக்பர். தெளிவான ஹதீஸ். இதில் என்னங்க குழப்பம்? பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். பிறையை பார்த்துறீங்களா? ரமதான் பார்த்து தெரிஞ்சா நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருங்க. பிறையை பார்த்து ஷவ்வால் பார்த்து தெரிஞ்சா நோன்பு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. வ இன் ஹும்ம அலைக்கும் நீங்கள் பிறை 29 அன்னைக்கு பார்க்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாத பிறையும் ஒன்று 29 வரும், 30 வரும், 28 வராது, 31 வராது, ஒன்று 29 அல்லது 30. அப்படிங்கும் பொழுது 29வது பிறையில் நீங்கள் பிறை பார்க்கணும். நாளைக்கு பிறை 30 அல்லது ஷவ்வால் 1 அப்படின்னு பார்க்கணும். ஆனால் வயின் ஹும்ம அலைக்கும் உங்கள் மீது மேகம் மறைக்கப்பட்டு விட்டால், பிறை மறைச்சிருச்சு, மேகம் மூட்டமாக இருக்குது, பிறை தெரியல. அப்போ என்ன பண்ணோம்? உடனே ஹெலிகாப்டர் போய் பார்க்கணுமா? ஃப்ளைட்டில் போய் மேகத்தை தாண்டி போய் பார்க்கணுமா? இல்லை இங்கே உட்காந்து பைனாக்குலரில் பார்க்கணுமா? ரசூலா சொல்லலை, தெளிவாக சொல்லிட்டாங்க. இன் ஹும்ம அலைக்கும் உங்கள் மீது மேகம் மறைத்து விட்டால் ஃபக்மிலுல் இத்தத ஸலாஸீன் நீங்கள் கணக்கை 30 என்று பூர்த்தி செய்து விட்டு அடுத்த பெருநாள் கொண்டாடுங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு. இவ்வளோ தெளிவான ஹதீஸ் இருக்கும் பொழுது இதுக்கு இல்லை ஹும்ம அலைக்கும் என்றால் அது மேகம் என்று பொருள் அல்ல, மறைத்தல் என்று பொருள். அறிவியல் ஆராய்ச்சியின்படி உர்ஜூனுல் கதீம் என்பது 2 நாளைக்கு முன்னாடி வரும், ஹும்ம என்பது 3 நாளைக்கு முன்னாடி வரும். இந்த குழப்பம்லாம் யார் கேட்டா உன்ட்ட? உனக்கு என்ன அப்படி நிர்பந்தம்? அருமைக்குரியவர்களே, அதனால் நமக்குன்னு ஒரு தலைமை காசு இருக்கிறாங்க. அவங்க அறிவிக்கும் போது எல்லாரும் ஒற்றுமையாக பெருநாள் கொண்டாடும். அது முஹப்பத்து. இவன் ஒரு நாளைக்கு பெருனா, அவன் ஒரு நாளைக்கு பெருனா. நம்ம சமுதாயம் மொத்தம் காரி துப்புறாங்க, நம்மளை காரி துப்புறாங்க. என்னடா பாய்மார் 3 பேர் தான் அவங்களுக்கு. அது ஒரு வீட்டுக்காரம்மா சொன்னாங்க எனக்கு, இது 2 வருஷம் முன்னாடி ஆன்லைனில் கேள்வி கேட்குற மாதிரி சொன்னாங்க. ஹஸ்ரத், என் மூத்தவன் ஹிஜ்ரியில் இருக்கிறான், 2வது உள்ளவன் சாக்கில் இருக்கிறான், 3வது உள்ளவன் சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறான். தர்த்தம் முடிச்சு போவாங்க, 3 நாள் சோறாக்க சொல்லி உயிரை வாங்குறானுங்க ஹஸ்ரத். முதல் நாள் ஹிஜ்ரிக்காரன் வரான், இன்றைக்கி தான் பெருனா எனக்கு பிரியாணி போட்டுன்றான், அவனுக்கு ஆக்கி கொடுத்துட்டேன். 2வது நாள் ஜாக்காரன் வரான், எனக்கு இன்றைக்கி பெருனா பிரியாணி போட்டுக்கிறான், அவனுக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டேன். 3வது நாள் சுன்னத் ஜமாத்காரன் வரான், எனக்கு இன்றைக்கி தான் பெருனா, இன்றைக்கி பிரியாணி போட்டுக்கிறான். நான் எத்தனை நாளாக சார் பிரியாணி செஞ்சு சாவுறது?
இதுதான் பெரும்பாலும் பெண்களுடைய மனநிலை. அதனால் சகோதரர்களே, தயவு செஞ்சு சம்மந்தப்பட்டவங்க உணருங்க. இந்த ஜாக்குங்கிறவங்க சவுதி பெறையை பிடிச்சி கொண்டாடுறாங்க பாருங்க. சவுதி பெறை பார்க்கறது முதல்ல முறையே இல்லை பாருங்க. இந்த வருஷம் பாருங்க, நான் இப்பயே சொல்கிறேன், இந்த வருஷம் பாருங்க இன்ஷா அல்லாஹ் எப்போவும் சவுதிக்கு 29 பேர் பெருனா வந்துடும். இந்த வருஷம் பாருங்க இன்ஷா அல்லாஹ் சவுதிக்கு 30 பேரை பூர்த்தியான பேர் தான் பெருனா வரும் இன்ஷா அல்லாஹ். எழுதி வச்சுங்க. நான் ஒன்றும் ஜோசியம் பார்க்கல, வானத்தில் போய் பார்த்துட்டு வரல, அல்லாட்ட கேட்டு சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சவுதி பேரை இந்த வருஷம் 30 பேரை ஆகும். 29வது நோன்புங்கிறது அவங்களுக்கு புதன்கிழமையோட, அதாவது நாளை மறுநாள் புதன்கிழமையோட 29 நோன்பு ஆயிடுச்சுன்னா அவங்க வேலைக்கிழமை அவங்க பெருநாள் கொண்டாடணும் முறைப்படி. எப்போவுமே இது நாள் வரைக்கும் அவங்க 29 பேரை தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. 30 பேரை வர்றது ரொம்ப ரேர் சவுதிக்கு. 29 பேரை இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 30 பேரை வரப்போது. அவங்க வியாழக்கிழமை 30வது நோன்பு வச்சு வெள்ளிக்கிழமை தான் பெருநாள் கொண்டாட போகிறாங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். பெருநாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மேபி கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை இருக்கலாம், இல்லை சனிக்கிழமை இருக்கலாம். மோஸ்ட்லி 90% சனிக்கிழமை தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருநாள் வரதுக்கு, இந்தியாவுக்கு பெருநாள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் சவுதிக்காரங்களுக்கு 30 நோம்பை பூர்த்தி பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடுவாங்க. அவங்க இதுவரை வழமைப்படி 29 நோம்பலையும் முடிச்சுட்டு வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வருஷம் ரமதான் பெற பார்த்தாங்க பாருங்க, அது வந்து ஒரு பொய்யான பெறை, அது ஒரு பொய்யான பெறை. அவங்களுக்கு அந்த பொறையை பொற தெரிய வாய்ப்பே கிடையாது. அறிவியல் கணிப்புப்படி, அஸ்ட்ராலஜி கணக்குப்படி பெற தெரிய வாய்ப்பே கிடையாது. ஒரு பொய்யான பெறையை அறிவிக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இந்த பெறை நாங்கள் எங்கள் மக்களுக்காண்டி அறிவிக்கிறோம்பா, எங்கள் சவுதி மக்களுக்காக அறிவிக்கிறது. நீ அதை இந்தியாவில் உள்ளதை ஃபாலோ பண்ணுற. அங்கே சவுதி உலமாக்களே சொல்கிறாங்க, சவுதி பெறையை வேறு யாரும் பின்பற்றாதீங்க, தெளிவாக சொல்கிறாங்க. ஓமன் நாடு இதுவரைக்கும் சவுதி பெறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் 3 வருஷமாக சவுதி பெறையை ஏற்றுக்கிறது இல்லை. சவுதி பெரிய ஓமன் நாடு எடுத்துக்கிறது இல்லை. என் நாட்டில் பேரை பார்த்தா நான் பெருதான், அவ்வளோதான் ஒத்துட்டான். இதனால வரைக்கும் சவுதி பெரிய நம்பிக்கிட்டு இருந்தான். 3-4 வருஷமாக ஓமன் சவுதி ஏற்றுக்கிறது இல்லை. என் சவுதியில் வண்டாலும் தெரிஞ்சு போச்சு. சவுதி சொல்கிறான், நான் ஏன் வண்டவாளம் என் மக்களுக்கு, நீ அதை ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிறான். ஆனால் இந்த சவுதி முட்டிங்க, இல்லை நீ வேணாண்டாலும் ஒன்று தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்டா. இது எங்கே குழப்பத்தை ஏற்படுது? லோக்கலில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நம்ம சமுதாயம் இருக்குது, நம்ம உம்மத்து இருக்குது. எல்லாம் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடி, ஒரே நாளில் வாழ்த்து சொல்லி, ஒரு நாள் சந்தோஷமாக கொண்டாடுறதை விட்டுவிட்டு உனக்கு சவுதியை முற்ற அளவுக்கு உனக்கு என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? சவுதியை சொல்கிறான், எங்கள் பேச்சை கேட்காத, எங்கள் பேரையை ஃபாலோ பண்ணாத. சவுதி உலமாக்கள் சொல்கிறாங்க, இவங்க பின்பற்ற உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த பிறை எங்கள் சவுதிக்கானது, நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ண தான் செய்வோம். இது யாரை சந்தோஷப்படுத்த, யாரை திருப்திப்படுத்த? லோக்கல் சொந்தக்காரனை பாய்ச்சிக்கிட்டு, அடுத்த வீட்டுக்காரனை பாய்ச்சிக்கிட்டு, ஏற்ற வீட்டுக்காரனை பாய்ச்சிக்கிட்டு நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்த சவுதி பிறையை முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படி அருமைக்குரியவர்களே, சவுதி பிறையை ஃபாலோ பண்ணாதீங்க. அல்லாவுக்காண்டி கேட்டுக்கிறேன், சவுதி பிறையை ஃபாலோ பண்ணாதீங்க. அது சரியான பிறை அல்ல. அல்லாஹ் ரசூலும் எங்கேயாவது ஒரு ஹதீஸ் காட்டுங்க. நான் இந்த குரான் ஹதீஸ் உள்ள அந்த ஜாக்காரங்களை கேட்குறேன், ஜம்மியத் அஹ்லில் குரான் வல் ஹதீஸ், நாங்கள் குரான் ஹதீஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுங்களே, இந்த ஒரு ஹதீஸ் கேளுங்க, காட்டுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க சவுதி பிறையை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. சவுதியை விடுங்க, மக்களை பெற பார்த்துட்டா உலகம் பூரா பெருநாள் கொண்டாடுங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கன்னு காட்டுங்க. நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடுறோம், உங்களை ரசூலுல்லாஹி ஹதீஸை தலையில் வச்சு கொண்டாடுறோம். ஒரு ஹதீஸ் காட்டுங்க, ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாக கொண்டு வாங்க. சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை, ஒரு இட்டு கட்டப்பட்ட மூதுவான ஹதீஸாக கொண்டு வாங்க. இதை தயவு செஞ்சு அந்த ஜாக்கில் உள்ளவங்க தங்களுடைய அறிவை கொண்டு போய் தௌஹீத் ஜமாத்துக்காரங்க அவங்க தலைவிட்டு அடகு வச்ச மாதிரி நீங்கள் ஜாக்கு தலைமையிட்டு அடகு வைக்காதீங்க. நீங்கள் அவங்க மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு தெளிவான ஆளுங்க, நல்ல விளங்கி மார்க்கத்தில் அமல் செய்கிறவங்க. நீங்கள் தலைமையிட்ட கேளுங்க, இப்படி சவுதி பிறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்கள் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது? எந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க. அல்லாஹ் ரசூல் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹதீஸ் காட்டுங்க. ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாக கொண்டு வாங்க பார்ப்போம். நான் சவாலாக சொல்கிறேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ் கொண்டு வாங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், சவுதி பேர் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படி நானும் சொல்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு முன்னாடி எவனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு எல்லாமே. அப்போ நீங்கள் நான் குரானைஸை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி, யாரோ ஒருத்தன் எவனோ தன் நிர்பந்தத்துக்காக வேண்டி சவுதி பிறையை முட்டு கொடுத்துருந்தா அந்த சவுதி பிறையை ஃபாலோ பண்ணி இந்த உம்மத்தை கூறுபடலாமா, சமுதாயத்தை கூறுபடலாமா? ஆகவே அருமைக்கிற சகோதரர்களே, சவுதி பிறையை பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது. பெருமானாச தெளிவாக சொல்கிறாங்க, இன் ஹும் அலைக்கும், உங்கள் மீது மேகம் மறைத்து விட்டால். இங்கே நான் கேட்குறேன், மேகம் மறைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கு மறைக்குமா இல்லை உலகத்துக்கே மறைக்குமாங்க? ஒவ்வொரு பகுதிக்கு மறைக்குமா? உதாரணமாக இப்போ இன்னைக்கு வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க, இந்த 2-3 நாளைக்கு தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் மழை பெய்யுருக்கிறாங்க. அப்போ மழை பெய்யும் பொழுது மேகம் மறைக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மேகம் மறைக்கிறதுனால டெல்லியில் மறைக்கணும் அவசியம் இருக்குதா? பாகிஸ்தானில் மேகம் மறைக்கணுமா? அப்போ மேகம் மறைப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் மறைக்கும், உலகம் பூரா மறைக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, உன் பகுதியில் பெற தெரியுதா, நீ பெருநாள் கொண்டாடுப்பா. உன் பகுதியில் மேகம் மறைச்சிருச்சா,
உன் பகுதியில் மேகம் மறைச்சிருச்சா, நீ பெருநா விட்டுட்டு 30 பூர்த்தி ஆகிட்டு அடுத்த நாள் பெருநா கொண்டாடிக்க. இவ்வளோ தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும்போது இந்த குலப்பாதிகள் ஹிஜ்ரி காலங்களையோ இந்த ஜாக்காலங்களையோ தயவு செஞ்சு பின்பற்றாதீங்க. நாம் எல்லாரும் நம்முடைய உறவு, நம்முடைய சொந்தம், நம்முடைய பந்தம், நம்முடைய சகோதரத்துவம், முகப்பத்தா அன்பாக இருந்து இன்ஷா அல்லாஹ் பெருநா கொண்டாடுவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்குற பாக்கியத்தை கொடுத்து எல்லா மக்களும் ஹிதாயத்தை கொடுப்பது போதுமானோடைய பங்களிப்பு. நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோட ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்பல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா கூட மறக்காதீங்க.